Hello friends, welcome back to AG Vlogs. Okay friends, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு எங்க டே இன் மை லைஃப்னு தான் சொல்லலாம். இந்த வெதருக்கு டே இன் மை லைஃப்னு சொல்லலாம். எப்படி போக போகுது இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறோம். இன்னைக்கு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். மோனா வந்து வீட்டில் இருக்க போகுது. மோனா வந்து இந்த வெதருக்கு வந்து ஆனால் ஸ்விங்னு பார்த்துக்கோ இப்படி சரிங்களா. திருப்பி காலைல ஏன்ச்சோன்னா ஜாக்கெட்டை போட்டுக்கின்னு ஐயோ முடியலன்னு சொல்லிட்டு சாக்ஸ்லேருந்து இங்கே வரங்க சரிதா. சாக்ஸு கையில் ஹேண்ட் க்ளவுஸு போட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஆமாம் இந்த வெதர் வந்தாலே மோனா பத்துறது. அதுக்கு நம்ம ஊர் செட் ஆகலை. நம்ம ஊர் இன்னும் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். டார்ஜிலிங், காஷ்மீர் இந்த மாதிரி இந்த ஸ்னோ இடத்துலலாம் எடுத்துன்னு போனால் என்ன ஆகும், கூப்பிட்டு போனால் என்ன ஆகும்னு தெரில. ஆள்தா நட்டுக்குன்னு தான் இங்கே அப்புறமா. அதனால இதுக்கு நீ எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு. அது வந்து சூடாக வேணுமா, சூடாக இருக்கணுமா. அது சென்னை சிட்டியில் இருந்து வெந்து இங்கே வந்து குளுன்னு ஏற்றுக்க முடியல எங்களால். இப்போவே இப்படி இருக்கே இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் வந்து இப்போ ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன். என்னென்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுங்க எங்கன்னா தூக்கி வச்சிருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு. எதுனா எடுத்தா நான் டொன்னு தலை மேலேயே விழும். ஓகே, இது வேற ஒன்னே இல்லை. இது என்னோட ஹெல்மெட்டு. எல்லாமே நான் வந்து உரம் போட்டா வைக்குவேன். எல்லாத்துக்கும் ஒரு கவரை போட்டு கிளீனாக வைக்குவேன். ஏன்னா கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்குறோம். அதை நம்ம சேவ் கார்டு பண்ணலான்னா அட்லீஸ்ட் இந்த ஹெல்மெட் ஒரு 5 வருஷம் ஒரு 3 வருஷமாவது வரணும். அதனால கரெக்டாக நான் யூஸ் பண்ணும் போதும் ஹெல்மெட்டை எடுத்துன்னு போவேன். யூஸ் பண்ணாத பார்த்து வந்து கவர் போட்டு வச்சுட்டு தொச்சு வச்சுடுவேன். திருப்பி எடுத்துன்னு போகிறப்போ இப்போ தொச்சு எடுத்துன்னு போவேன். திஸ் இஸ் மை ரொட்டீன். இன்னைக்கு வந்து எப்படி போய போகுதுன்னு தெரில. மழை எதுக்கோ ஒரு ரெயின் கோட் வந்து ஏதோ வாங்கினதுக்கு இப்போ அது யூஸ் ஆகுது. ரெயின் கோட் நம்ம ஊர்ல இப்போ இன்னும் 2 மாசத்துக்கு இப்படிதான் இருக்க போகுது. பாருங்க, ரெயின் கோட் எடுத்துக்கினேன். எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி எடுத்துக்கினேன். இதில் கொஞ்சம் சுத்தண்ணி எடுத்துக்கினேன், தொண்டை இதாகுதுன்னு சொல்லிட்டு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தண்ணி எடுத்துக்கினேன். அது அந்த பாட்டிலில் வந்து கரெக்டாக ஈவினிங் வரைக்கும் அது சூடாக இருக்கும். இல்லை ஆஃபீஸில் கூட மிஷின் இருக்குது சுத்தண்ணிக்கு, அப்புறமா சில் வாட்டருக்கு எல்லாமே இருக்குது. நிறைய ஆப்ஷனாக இருக்குது. சூப் இருக்கும், காஃபி இருக்கும். எல்லா ஆஃபீஸ்லேயும் இருக்கிறதா நான் போயிட்டு ஜாலியாக போயிட்டு குச்சின்னுக்குவேன். ரொம்ப நாள் ஆச்சு வேறு ஆஃபீஸ் போய். ரொம்ப நாள் ஆச்சுன்னா எப்படின்னா, போன வாரம் வந்து தீபாவளி, அந்த வாரம் ஃபுல் லீவ் ஆயிடுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வாரம் வந்துட்டு 2 நாள் போனேன். அதுக்கப்புறமா ஆஃபீஸில் வந்து என்ன ஒரு ரெனோவேஷனுக்கு இது பரவாயில்ல நீங்கள் யாரும் வராதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் வரல. திருப்பி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னன்னா அடுத்த மாதம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ரெனோவேஷனுக்கு. இது மேபி ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கலாம். இல்லைனா அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் கூட 2 மாசம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கோன்னு சொல்லிக்கிறாங்க. இருந்தால் நம்மளுக்கு ஜாலி தான். ஏன்னா நம்ம லேப்டாப் எடுத்துன்னு சுற்றலாம், வேலை போனவங்க பண்ணலாம், ஜாலியாகவும் இருக்கலாம். பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்ட்டுன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். மேடம் பசி அடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கிளம்புற டைம் வந்துச்சு. வெளியே கால் எடுத்து வைக்க முடியல, அவ்வளோ குளிராக இருக்குது. மழை வர பெஞ்சுனுக்குது. லைட் ட்ரெஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிக்குது நம்ம ஊரில். நான் வந்து தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டேன் இது புயல் ஸ்டார்ட் ஆகிக்குதுன்ட்டு. அது என்ன புயலுன்னு தெரில. என்ன புயலுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அப்போ தெரிய வரும் எனக்கு என்னான்ட்டு. ஏதோ சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. மாமா சொன்னார். சொன்னார் அங்கே வந்து ரொம்ப பயங்கரமாக மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சரியா அச்சுத்தலின்னுக்குதாங்க. வீட்டுக்கு அவங்க வெளியே போக முடியல. இருந்தால் வேலைக்கு போனால் கூட புது வீட்டுக்கு போய் வேலைங்கெல்லாம் நடக்கும் இல்லைங்களா, அது கூட நடக்கலை. ஏன்னா அவ்வளோ மழை ஆச்சுன்னுக்குதுங்க. கொஞ்சம் பார்த்துருங்க, எங்கே போகாதீங்க. ஏன்னா அங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அங்கே மழை பெஞ்சா நம்ம டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து இங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே புயல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இங்கே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நான் இப்போ போகிறேன். வரும்போதோ இன்னும் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் கிளம்ப போகிறேன். பட் இப்போ ஜாலியாக போகிறவன் ரிட்டர்ன் வரும்போது நல்ஜின்னு வருவானா, எந்த கண்டிஷனில் வர போகிறேன்னு தெரில. ஏன்னா நான் காரில் போக மாட்டேன். நம்ம ஊர் டிராஃபிக் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்ட்டுன்னு. முடியாது. நம்ம ஊர் டிராஃபிக்கில் வந்து கார் எடுத்துன்னு போனேன்னா நான் இதோட 1 மணிக்கு தான் மதியானம் போய் லஞ்சுக்கு தான் போய் சேருவேன் நான். ஆனால் மழையோ என்னன்னா இருக்கட்டும், புயல் மழை என்ன இருக்கட்டும், பைக்கில் போகிறதா பெங்களூரில் பெஸ்ட்டு. அதனால நான் பெங்களூரில் பைக்லேயே கிளம்பிடுவேன் நான். இப்போது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் இட்லி, வடை, சட்னி
சாம்பார் அங்கே இருக்கு, எடுத்துக்கோங்க. தட்டி விட்டுறாதீங்க சாம்பாரை. தட்டி விட்ற இடத்துல நீ வச்ச அங்கே ஏன் போகுது கை? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் சுட சுட இட்லி வடை சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போனோம். இன்னொன்று வைக்கிறேன், சாப்பிடுங்க. என்ன ஒன்று ஆப்பா? இட்லி. இட்லியா? நான் பார்த்து ஆப்பிட்டு வைக்கிறேன். எக்கு வேணுமா? எனக்கு என்னன்னா இந்த கிளைமேட்டுக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது ஆஃபீஸ்க்கு. அது யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வராது. அந்த ஸ்கூல் பசங்க ஏன்ச்சுனா காலைல அப்படிதான் யோசிப்பாங்க. ஐயோ பாப்பா கம்பளி போத்தி தூங்கலான்ட்டு நெய் பேருக்கு அப்படிதான் தோணுது. கம்பளி போத்தின்னு தூங்கலாம் வான்னு. பட் என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே, இந்த குளிர்ல ஆபீஸ் கூப்பிடுறாங்க. அது இப்போ அப்படி பார்த்தா எல்லாரும் எவ்வளவு பேர் போறாங்க கஷ்டப்பட்டுன்னு. நீங்க ஒருத்தரா போறீங்க? எல்லாரும் தான் போறாங்க. எல்லாரும் போறாங்க. ஆனா எனக்கு வந்து காலையில இந்த மாதிரி குளிர டைம் அது யாருக்குமே எல்லா போறவங்க எல்லாருமே தான் சொல்லுவாங்க அது. நீயா எங்க போய் உட்கார நான் ஏன் வரேன் இப்பங்க. புயல் உங்க ஊர்ல கூட மழையாம? அது என்ன புயல் தெரியல பேரு. இல்ல இல்ல வர்தா புயல் கூட போயிடுச்சு. வர்தா புயல் இது வேற ஏதோ சொன்னாருங்க பாப்பா. பாவம் அங்க அச்சினுக்கு தான் ஜோரா. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க நாங்களே போலான்னு இருந்தோம். சும்மா போயிட்டு வரலாம், 2 நாளைக்கு போயிட்டு வரலாம் ரெக்ரேஷன். அப்பாவும் சொல்லிட்டாரு தமிழ்நாடு பக்கம் எங்கேயும் வராதிங்க. ஆரஞ்சு அலர்ட் எப்ப வேணா ரெட் அலர்ட் மாறுமாமா. இங்க சொல்ல முடியாது. இப்ப என்ன அலர்ட் இங்க அலர்ட் மழை அவ்வளவு பெருசா பேயல. ஒன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலாமா, அதுதான் சைடு எஃபெக்ட். இது மூடிந்தாக்குது. ஆனா ஒரு வாட்டி அது ஸ்டார்ட் ஆச்சு புசு 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 புசுன்னு பேயும் இங்க கூட. சோ அதுதான் எனக்கு கன்சர்னே காலில இருந்து. ஐயோ மழை பெஞ்சிச்சுன்னா எல்லா பிளானும் நாசமாயிடுமே அப்படின்னு ஒரு திங்கிங். போனோம் அதாக்கா. இட்லி இட்லி போதும் 2 இட்லி 1 வடை ஃபுல் ஆயிடும் வயிறு. போதுமா? நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுறேன். நான் சாப்பிட்ற குவான்டிட்டி சாப்பிட்றீங்க போதும். காலைல எப்படியா சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடல காலையில. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஆஹா ஓஹோ நல்லா எதிர்பார்க்காதீங்க. நார்மல் தான் இன்னைக்கு. நம்ம டே இன் மை லைஃப் தான் இன்னைக்கு எடுக்க போறோம். இன்னைக்கு டேயும் வந்து ரொம்ப மூடியா போகுது. நாங்க வந்து vlog அப்படிதான் போவோம். சரி நார்மலா நாங்க என்ன பண்றோம் அதுதான் நம்ம காட்டுறோம். நம்ம நார்மலா இன்னைக்கு நான் ஏன் ரெடி ஆகுனா கிளம்புறேன். மோனா இன்னைக்கு என்ன பண்ண போகுது எது பண்ண போகுது மோனா கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. நான் சாப்பிட்ட பிறகு நான் கிளம்ப போறேன். அதோட நான் உங்களை வந்து நாளைக்கு சந்திக்கிறேனோ இல்லை ஈவினிங் சந்திக்கிறேனோ. மேபி நான் உங்களை நாளைக்கு தான் சந்திக்குவேன். நான் வர்றது லேட் ஆகும் இன்னைக்கு. இங்க வந்து ஓவர் டு யூ மோனா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு வரேன். அதுதான் நான் வந்து உங்களை வந்து அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இது போன வந்து உங்ககிட்ட கண்டினியூ பண்ணோம். போயிட்டு வரேன். என்ன பயந்துட்டேன். பாய் பாய். ஃப்ரிட்ஜுக்குள்ள கால் வைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இல்ல இது டிசம்பர் மாசம்லாம் ஒன்னும் பயங்கரமா காலையில பாக்க இருக்கு. பாருங்க, அங்க ஒரு குட்டி குழந்தை குள்ளா போட்டு வருது அவங்க அப்பா கூட. அதுவே வருது உங்களுக்கு. என்ன போங்க சாக்லேட் வாங்கி கொடுத்தா ஒரு கூப்பிட்டு ஐயோ அது அழகா வேற வருது. நல்லா காத்தடிக்கிட்டு போம். நல்லா காத்தடிக்குது சில்லு சில்லுன்னு. நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் பாரு. ஐயோ ஃபுல் பயங்கரமா இருக்கு. வந்துச்சா இல்லையே. பாருங்க இது வேற.
வாங்கணும். ரொம்ப பழுசாயிட்டா அது. அது உடையில, அது நீங்க க்ளோஸ் பண்ணல. ஒழுங்கா க்ளோஸ் பண்ணல. இதே மாதிரியா இருக்குது, குப்பலாரி மாதிரி இருக்குது. ப்ரொக்கோலியா, ரங்கோலியா, ப்ரொக்கோலியா, ரங்கோலி, ரங்கோலி. டாடா பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் கிளம்புறாரு. பாட்டு போட்டு ஓட்டின்னு போயிடுவார். ஹாட் வேறு என்னது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்குறோம். சும்மா இது மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். என்னது, வெரைட்டி ரைஸ் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெரைட்டி ரைஸ்க்கு நமக்கு வந்து லெமன் முக்கியம். ஸோ நான் லெமன் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறேன். என்னன்னு தெரில, வீடியோ எடுக்கும்போது நடுவில் வந்து வாய்ஸ் கட் ஆகி இருந்தது, ஏன்னு தெரில. ஸோ அதனால் நான் தனியாக தான் வாய்ஸ் குத்தி எடுத்துனேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெமன் ரைஸ்க்கு தேவையான கொச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து லஞ்ச் பேக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். அதே தான், இட்லி, வடை, சட்னி. லெமன் ரைஸ்க்கு சைடிஷ் வந்து எக் ஃப்ரை தான் இன்றைக்கி. ஸோ வந்துட்டு எக்கை வந்து போட்டுட்டு இந்த பேன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து இந்த ஃப்ளஃபியான எக்கு வரும்னு சொல்லிட்டு இந்த பேனில் வந்து எக் போட்டுக்கிறேன். எக்கை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு பேக் பண்ணால் முடிஞ்சிருச்சு வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ எக்கில் வந்து லைட்டாக வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் காரச்சாரமாக இருக்கும். இங்கே நாங்கள் பெப்பர் தான் நல்லா யூஸ் பண்ணுவோம் எக்குக்கெலாம், சில்லி அப்பப்போ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. மம்மி டேடி எல்லாருமே கிளம்பியாச்சு. ஷீலுவும் வந்து காலேஜ் போயிட்டா. ஸோ இவ்வளோ பெரிய வீட்டில் நான் மட்டும் தனியாக இருப்பேன். நல்லா சீக்கிரம் வந்துடுவாங்க எல்லோரும். ஆமாம், போகிற டைம் எனக்கு போகிறது தெரியாது. போயிட்டு நான் ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். அதனால் எனக்கு டைம் போகிறது தெரியாது. கரெக்டாக 3:30க்கு ஷீலு வந்துடுவா. ஆமாம், இப்போ கொஞ்சம் ரூமை நீட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் எதாவது வேலை இருந்தால் அதை பார்ப்பேன். பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் கடகடன்னு எல்லோரும் ஒருத்தராக வர ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் நமக்கு நைட் ஆகிடும். அது டைம் போகிறதே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட மார்னிங் ரொட்டீன். பேசிக்காகவே இப்படி தான் போவோம். அப்பப்போ நாங்களாம் கொஞ்சம் நேரம் காஃபி குடிக்கிற டைமில் உட்காந்து எல்லோரும் அட்டச்சுன்னு இருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் போவோம் ஜாலியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் மூச்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.